ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதில் விஜய் கையில் தான் பாப்பா இருக்குது. பாட்டி ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. கண்ணை முழிச்சே தான் நம்ம விஜய் வந்து இப்போ பாப்பா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே சமயத்தில் காவேரி எங்கன்னு கேட்குறாரு. காவேரி வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயத்தையும், மெமரி லாஸ் ஆன விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டிக்கின்னு போகிறாங்க. இனி வந்து அவள் தேவலடா, நம்மளே குழந்தைய வளர்த்துக்கலாம், அவளை இப்படியே விட்டுடு, அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்ட்டு பாட்டி பேச போகிறாங்க. நம்ம விஜய்க்கு கோவம் தான் வரும். ஏன்னா நம்ம விஜய் விட்டுடு வர கண்டிப்பாக பாட்டி கூட கோவப்பட போகிறாரு. குழந்தைய தூக்கிட்டு, ஏன்னா தனி புது வீடு ஒன்று லொக்கேஷனில் காட்டியிருக்காங்க. அந்த வீட்டில் விஜய், பாப்பா, பால் பாட்டில்லாம் இருக்கிற போல் இருக்குது. கண்டிப்பாக கல்யாணி பாட்டியை விட்டுட்டு விஜய் போனாவே விஜயோட வாழ்க்கை இருக்கும். இந்த பாட்டி வந்து ஒரு பச்சைலாம் குழந்தைய தாய்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குது. இது இது இவ்வளோ வில்லதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்கல. அதே சமயத்தில் வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறதை கூட மறந்துடலாம். ஆனால் குழந்தை பிறந்திருந்து அந்த பால் உணர்வு, அந்த பச்சிலம் குழந்தைக்கு பால் கொடுக்குற அந்த தாய்மை வந்து தானாகவே வரக்கூடியது. இதை மறக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டார் பிரவீன் சார். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை சீக்கிரத்தில் முடித்து குழந்தை, காவேரி, விஜய் எல்லோரும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம். இப்போ நம்ம சிறகாட்டிக்கு ஆசையை கூட எடுத்துக்கங்களேன். அந்த நாடகத்தில் சில பிரச்சனைகள் வரும். ஆனால் அது வெளி பிரச்சனையாக இருக்கும் எல்லாமே. ஏன்னா குடும்பத்தில் வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே கோவம் வந்தாலும் அப்போவே அவங்க சாலாயிடுறாங்க. ஆனால் நம்ம பிரவீன் சார் மகாநதி சீரியலில் எப்போ பாரு விஜய் காவேரியை தான் பிரிக்க நினைக்கிறாரு. அது ஏன்னு தெரியல. ஆனால் இப்போ இந்த சீசன்லேயே பிரியக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். உண்மையிலேயே சொல்கிறேன், நேற்று நான் வீட்டில் தக்காளி சட்னி வச்சுட்டு அந்த கடாய் கருகுன்னு கூட எனக்கு தெரியாது. சீரியல் முன்னாடி நின்றுக்குன்னு அவ்வளோ அழறேன் நான். அதை பார்த்துட்டு என் பொண்ணு வந்து என்ன இது கருகுன்னு அவ்வளோ கருகி கருப்பு கலரில் மாறிடுது. அந்த அளவுக்கு நாங்கள் மகாநதி சீரியலை வந்து எங்கள் வீக்காவை நாங்கள் அவ்வளோ நேசிக்கிறோம். அவங்க பிரித்து கொண்டு போகிறது சரியில்லை. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்கும்